சஷ்டியை பத்தி சொல்றதுக்கு ஒரு நாள் பத்தாது. அருமையா வரலாறு பத்தி சஷ்டியோட வரலாறு வந்து அழகா வந்து பேசிட்டு இருக்காங்க. 7 நாள் விரதம் இருந்து கோடான கோடி முருக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம், அரோகரா. தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, கர்நாடகா குக்கி சுப்பிரமணியால இருந்து உலகம் முழுவதும் இருக்க தமிழர்கள் அனைவரும் சஷ்டிய விரதம் இருந்து மனசார முருகனை நினைச்சு சிறப்பா வழிபட்டு இருக்காங்க. அதுல கோடான கோடி முருக பக்தர்களை நானும் ஒருத்தன். வருஷம் இந்த முருகனை வந்து தரிசனம் பண்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப சந்தோஷம். இந்த விழாவை ரொம்ப சிறப்பா எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்காங்க. இன்னும் மிக சிறப்பா கொண்டாடணும் ஒரு முருக பக்தனா வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் 7 வயசுல இருந்து முருகனுக்கு மாலை போட்டு நான் போறேன். பாத யாத்திரை மதுரையில இருந்து பழனிக்கு பாத யாத்திரை போவோம். இப்ப லாஸ்ட் ஒரு 10 வருஷமா நல்ல விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் சஷ்டிக்கு நேரா வந்துருவேன். திருச்செந்தூருக்கு டைரக்டா வந்துருவேன். வருஷம் வந்துருவேன். சூரியனை தூக்குற சொந்த பந்தங்கள் இந்த பாருங்க, மலேசியாவில இருந்து ஒரு டீம் வந்து சூரியனை வந்து தூக்குறதுக்கு வந்திருக்காங்க. அதனால முருகனுக்கு வந்து கடல் கடந்து உலகம் முழுவதும் முருக பக்தர்கள் இருக்காங்க. ஸோ அவங்கள பார்க்கறது, அந்த முருகனை அரோகரா கோஷத்தோட பார்க்கறது ஒரு பேரானந்தமா இருக்கும். அந்த ஆனந்தத்தை நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க, பார்க்கும்போது தெரிய வரும். ஒரு பெரிய பக்தி. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சஷ்டியை வந்து எல்லாரும் விரதம் இருந்து முருகனுடைய அருள் பெறணும்னு தாழ்மையோட இந்த பரணி கேட்டுக்கிறேன். எனக்கு எல்லாமே கொடுத்திருக்காரு, என்ன கொடுக்கல? நீங்க பேட்டி எடுக்கிற அளவுக்கு என்னைய வச்சிருக்காருல்ல, பெரிய வெற்றி. எல்லாருமே கொடுப்பாருன்னு, எல்லாமே கொடுப்பாரு. உங்களுக்கு ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், சகல செல்வாக்கங்களும் கொடுத்து சிறப்பா வச்சிருப்பாரு. அதான் முருகன். இதுல ஒரு குறிப்பா விஷயம் என்னன்னா, உங்களுக்கு ஒரு எதிரி இருந்தா அந்த எதிரியை நீங்க அழிக்காம அவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து உங்க கூடயே வச்சுப்பீங்க. ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா, சஷ்டி எப்படின்னா அசுரனை அழிக்க மாட்டாரு, அழிச்சு தன் கூடயே வச்சுப்பாரு. எத்தனை தடவை நீ எந்திரிச்சனாலும் உன் அசுர குணம் வெளியில வந்தாலும் சரி, உன்னைய மாத்தி மாத்தி வாடா அப்படின்னு கூடயே வச்சுக்கிறாரு. இதுதான் சஷ்டியோட அடிநாதம். ரொம்ப சிறப்பா இருக்கும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.